நிதி நெருக்கடி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. மறந்துடாதீங்க, பிஜேபி சைலண்ட்டாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 15 நாளில் பிஜேபியின் மௌனத்துக்கு என்ன பொருள்? அது புயலுக்கு முன் அமைதியா, அல்லது வேறு ஏதாவது சூட்சுமம் இருக்கா, திட்டங்கள் இருக்கா, சூட்சுமம் இருக்கா? இப்போ இவர் வந்து பதவி ஏற்றுட்டு போய் மரியாதை நிமித்தமாக எல்லாம் முதலமைச்சர் செய்கிற மாதிரி பிரதமர் மோடியை போய் சந்திக்கணும். குடியரசுத் தலைவர், பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் இவங்களெல்லாம் சந்திக்கணும். மத்திய அமைச்சர்களை சந்திக்கணும். மத்திய அமைச்சர்களை நிதி அமைச்சரை சந்திக்கணும். நிதி வேணும்னா நிதி அமைச்சரை சந்திக்கணும். நீங்கள் வெறும் பிரதமரை மட்டும் சந்தித்தா பத்தாது, அமைச்சர்களை சந்தித்தா தான் ஓரளவாவது உங்களுக்கு வந்து காரியங்கள் நடக்கும். என்ன சொல்லப்போனால் அந்த காலத்தில் துறைசார் அதிகாரிகளை கூட சந்திப்பாங்க. ஜோதி பாசுலாம் மேற்குவங்க முதலமைச்சர் துறைசார் அதிகாரிகளை கூட சந்திப்பாங்க. ராஜீவ்காந்தி பீரியடில், மன்மோகன் சிங் பீரியட்லலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த போக்கு அதுக்கு பிறகு நின்று விட்டது. வெறும் அமைச்சர்களை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுவும் புதியதாக பொறுப்பேற்றவர் இப்போ இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அவர் போய் பிரதமரை சந்திப்பார், குடியரசுத் தலைவர் எல்லாரும். அப்புறம் அடுத்த மாதம் ஆளுநர் உரை, அதுக்கப்புறம் பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட்டில் தான் உங்களோட அரசோட பாதை எந்த பக்கத்தில் இருக்குது என்பது தெரிய வரும்.